தோழர் கொண்டல்சாமி பேசும்போது ஒரு பதிவு அவர் பண்ணியிருந்தார். கடந்த ஆண்டு நேட்டோவினுடைய மேற்குலகத்தினுடைய ராணுவ அமைப்பாக இருக்கக்கூடிய நேட்டோவினுடைய விமானப்படை தளபதிகள் எல்லாம் சந்தித்த இடம் கோயம்புத்தூர். நேட்டோவினுடைய தளபதிகள் கோயம்புத்தூருக்கு ஏன் வர வேண்டும்? கோயம்புத்தூரில் கடல் கிடையாது. ஆனால் தென்னகத்தினுடைய கப்பல் படை தளத்தினுடைய மைய கேந்திரம் ஏன் கோயம்புத்தூரில் இருக்கிறது? இப்படி எடுத்துக்கொண்டால் தமிழ்நாட்டினுடைய ராணுவ முக்கியத்துவத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். நாம் இந்தியாவினுடைய பாதுகாப்பினுடைய மிக முக்கிய முதுகெலும்பாக இருக்கிறோம். நாம் இந்திய அரசிடம் எதை திரும்ப திரும்ப சொல்லுகிறோம் என்றால், தமிழ் நிலத்திற்கான பாதுகாப்பை உறுதி செய்யுங்கள் என்று திரும்ப திரும்ப சொல்லிக் கொண்டு வருகிறோம். ஒரு இனப்படுகொலை நடந்த பொழுது இந்திய அரசு தடுக்கவில்லை. நாளைக்கு தமிழ்நாட்டில் எங்களுக்கு நடந்தால் நீ தடுப்பாயா என்று டெல்லியை பார்த்து நாம் கேட்கின்றோம். இதைத்தான் 17 ஆண்டுகளாக மே 17 கேட்கிறது. தமிழ்நாட்டுக்கு முதலமைச்சர் ஆனால் விடிவு கொண்டு வந்து விட முடியாது. தமிழ்நாட்டினுடைய அடிப்படை பிரச்சனையை கேள்வி எழுப்பினால்தான், விவாதம் வந்தால்தான், டெல்லியை பதில் சொல்ல வைத்த தான் நம்முடைய எதிர்காலம், நம்முடைய குழந்தைகள் பாதுகாப்பாக வாழ முடியும். தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ராணுவ முக்கியத்துவம் வாய்ந்த இந்த நிலப்பரப்பை வைத்துக் கொண்டுதான் தமிழர்களுடைய எதிர்கால அரசியலை பார்க்க வேண்டியிருக்கிறது.